இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, அதை நம்பர் ஆஃப் டிபெண்டன்ட் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வச்சு எப்படி 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளும் உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட ஆர்டர் டிகிரி அதை வச்சு நம்ம ஃபர்தராக வந்து இன்னும் 4 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுக்கும் ஒரு தனி வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி, அதாவது முதல்ல வந்து நம்ம ஆர்டரை கண்டுபிடிப்போம், அதோட ஹையஸ்ட் பவரை தான் வந்து நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி, ஹையர் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி, ஹையர் ஆர்டர் ஹையர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான். இப்போது dy by dx அப்படின்னு சொல்கிற ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை நம்ம வந்து p அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ இதில் இருக்கிறது எல்லாமே dy by dx அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட பவர்ஸ் தான் வேரி ஆகுமே தவிர நமக்கு இருக்கிறது வந்து டெரிவேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மட்டும்தான் இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம p அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி, அதை ஹையர் டிகிரிங்கிறது நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி எழுதுறதுக்காக nth டிகிரி அப்படின்னு எழுதுகிறோம். இந்த nக்கு வந்து நம்ம என்ன நம்பர் வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். அப்போ அப்படி உள்ள ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா p0 p பவர் n ப்ளஸ் p1 p பவர் n மைனஸ் 1 ப்ளஸ் p2 p பவர் n மைனஸ் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் pn மைனஸ் 1p ப்ளஸ் pn ஈக்குவல் டு 0. அதாவது இப்போது பியோட nth பவர் அடுத்தது n மைனஸ் 1th பவர் அப்படி டிக்ரீசிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். இதுக்கு கோஎஃபிஷியன்ட் பார்த்தோம்னா p0 p1 p2 அப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும் தான், டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும் தான் இங்கே இருக்குது நம்மகிட்ட. அப்போ இதில் இருக்க போகிறது மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷனில் நம்மகிட்ட 3 விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஒன்று எக்ஸ், இன்னொன்று ஒய், இன்னொன்று பி அப்படிங்கிற 3 விஷயம்தான் இருக்க போகுது. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு 7 வகையான மெத்தட் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் பி வச்சு சால்வ் பண்ணுறது. அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் ஒய். அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் சால்வபிள் ஃபார் எக்ஸ். அடுத்தது கிளைரட்ஸ் ஈக்குவேஷன்ஸ். அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் தட் டு நாட் கண்டைன் எக்ஸ் எக்ஸ்பிளிசிட்லி. அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் தட் டு நாட் கண்டைன் ஒய் எக்ஸ்பிளிசிட்லி. இதில் வந்து எக்ஸ் வந்து வெளியில் தெரியாது, அதாவது இந்த dy by dx அந்த மாதிரி இதில் தான் இருக்க போதே தவிர்த்து எக்ஸ் வெளியில் தெரியாது. இங்கே வந்து ஒய் வந்து வெளியில் தெரியாது. மிச்சப்படி dy by dx அதில் இருக்கிற ஒய் இருக்கும், ஒய் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் தெரியாது. அடுத்தது ஈக்குவேஷன்ஸ் ஹோமோஜீனியஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த மாதிரி 7 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஹையர் டிகிரி ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த 7 வகையான மெத்தட்ஸ் இருக்குது. இதோட ஃபார்மேட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஒரு ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்த்த உடனே அதை எப்படி வந்து இதில் எந்த மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்.